அதே மாதிரி அண்ணாமலை அவர்களும் இப்போ ஒரு இயக்கம் ஆரம்பிச்சிருக்காங்க, வி தி லீடர்ஸ் அப்படின்னு. அதுக்கப்புறம் இது வந்து அடுத்து மூட்டை பூச்சோ வேற ஏதாவது புள்ள பூச்சோ ஏதோ ஒரு பூச்சி இயக்கத்துல கூட வரலாம். ஏன்னா வெள்ளம் திங்கிறவன் ஒருத்தன் விரல் சூப்பரவன் ஒருத்தன் சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி அண்ணனுக்கு வந்து இந்த பெருமை வந்து கிடைச்சிருக்குது. ரொம்பவே சந்தோஷமா. இல்ல அண்ணன் அப்படி சொல்ல மாட்டாரு. ஊரா வீட்டு நெய்யில உங்க வீட்டுக்கு ஸ்வீட் செய்யாதீங்க சார். இப்ப வந்து தமிழக அரசு என்ன புடுங்குனுச்சு அப்படின்ற கேள்வி வரக்கூடாதுன்றதுக்காக தான் ஃபியூஸ் கேரியரை புடுங்கிட்டு இருக்காங்க. இந்த காலத்துல திருட்டு நாய்ங்க யாருன்னே தெரியல, பொம்பளையா ஆம்பளையா யாருன்னே தெரியல, எல்லாமே திருட்டு நாய்ங்களா தான் இருக்கிறாங்க. அதத்தான் லாரன்ஸ் மாஸ்டர் சூசகமா சொல்லியிருக்காரு நாய்ங்களோட ஒப்பிட்டு. இந்தியா விட்டு வெள்ளக்காரன விரட்டுறது முக்கியம் இல்லடா. எதிர்காலத்துல கட்சியில சேரக்கூடிய முக்கிய நிர்வாகியா இருக்கலாம். டீனா தலைவர், தளபதி இப்படி கூட வரலாம். 24 மணி நேரமா பவர் இல்லாம இருக்கு. ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் தானே, கொஞ்சம் கஷ்டப்படுங்கல்ல அண்ணனுக்காக. 4 மணி நேரம் 5 மணி நேரம் தான் கரண்டே இருக்குதான். 8 கோள்கள் இருக்கு இல்லையா, இந்த 8 கோள்களுக்குமே அண்ணன் வந்து அரசனா இருப்பாரு, சிஎம்மா இருப்பாருன்ற. என்னடே அவன் இன்னும் திருந்தல மாமா. 10,000 வாங்கினில்ல, சோறு தானே திங்கிற, சூடு சொரண மான வெக்கம் இருக்குதா உனக்கு, வாங்கின 10,000 எப்ப கொடுப்ப, இந்த மாதிரிலாம் இப்படி கேள்வி கேட்டா உங்களுக்கு காசு கிடைச்சிருமா? ஏன் கேள்வி கேக்குறீங்க? தாவேக்காவுடைய எம்எல்ஏ ஒருத்தர் கூட என்ன பண்ணாருன்னா, குப்பையை எடுத்துட்டு போய் கல்குவாரியில கொட்டுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அதே மாதிரி இப்ப தாவேக்கால இருந்து வருவாங்க, நம்ம ஏன் வீட்டுக்கு வீடு சோலார் சிஸ்டம் அமைக்க கூடாது? அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துற, அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான், வர்ற நிறுத்துற அவனை. தமிழ் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் நகர்வுகள் ஒவ்வொரு நாளைக்கும் பரபரப்புக்கு பஞ்சமே இல்லைன்ற லெவலுக்கு போய்கிட்டே இருக்கு. இந்த பரபரப்பு பஞ்சமா இல்லாத நேரத்துல நம்ம பரபரப்பை கூட்டணும் அப்படின்னு சொல்லி பலரும் பல வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க. ஏன் அந்த வேலைகளை பாக்குறாங்க அப்படின்றத அலசி ஆராயறதுக்காக தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம விவாதிக்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், சொல்லுங்க. ராகவா லாரன்ஸ் அவர்கள் இன்னைக்கு பெரும் பரபரப்பை கிளப்புற மாதிரி அவரு அரசியலுக்கு வரப்போற அப்படின்ற நிலைப்பாட்டை எடுத்து பேசியிருக்காரு. வருவாரா மாட்டாரா, உள்ள உங்க கூட தான் சேருவாரா? அவருக்கு வந்து ரஜினி ஃபேன் அவருன்றது எல்லாருக்குமே தெரியும். சூப்பர் ஸ்டாருடைய ஒரு மிகப்பெரிய ஃபேன்னு தெரியும். சூப்பர் ஸ்டார் அவர்கள் வந்து இந்த வர்றேன், கூடிய சீக்கிரம் வருவேன், தேதி பின்னால சொல்லுவேன்லாம் சொல்லி நாள் கடத்திக்கிட்டே வந்தாரு. அதே மாதிரிதான் இவரும் பண்ணாரு. அவருடைய ஃபேனான இவர் என்ன பண்ணாருன்னா, ஒரு முடிவே எடுக்க தெரியல. இப்ப அவங்களுக்கு எப்படி ஒரு ஸ்டாண்டர்டா ஒரு முடிவு எடுக்கலையோ அது மாதிரி இவங்களும் முடிவே எடுக்க தெரியாம இருந்தாங்க. இருந்தாலும் இவர் வந்து அண்ணாமலை அவர்கள் கட்சிக்கு போவாங்கன்ற மாதிரி நிறைய நம்ப தகுந்த வட்டாரங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கிற மாதிரி கேள்விப்பட்டேன். அதனால டிவிக்கு சைடு அவர் வரமாட்டாருன்ற மாதிரி ஒரு 90% ஒரு நம்பிக்கை வந்து இருக்கு. அப்ப டிவிக்கு அவர் வரமாட்டாரா? கண்டிப்பா வர்றதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான். அவருடைய குரு, ஆன்மீக குரு சூப்பர் ஸ்டார் அவங்க தான். சோ அவங்க சொல்றபடிதான் கேட்பாங்க. அவருடைய ஆதரவு யாருக்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா அண்ணாமலை அவர்களுக்கு வந்து இருக்குது. இப்ப டெல்லியில கூட காக்ரோச்னு ஒரு புது கட்சி ஒண்ணு ஆரம்பிச்சு ரொம்ப இதா போயிட்டு இருக்குல்ல. சோ அதே மாதிரி அண்ணாமலை அவர்களும் இப்போ ஒரு இயக்கம் ஆரம்பிச்சிருக்காங்க, வி தி லீடர்ஸ் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இது வந்து அடுத்து மூட்டை பூச்சோ வேற ஏதாவது புள்ள பூச்சோ ஏதோ ஒரு பூச்சி இயக்கத்துல கூட வரலாம். சோ அங்க போய் ஜாயின் பண்றதுக்கான இன்னொரு பூச்சின்ற பேர்ல தனி கட்சி ஆரம்பிப்பாருன்றீங்களா லாரன்ஸ்? இல்ல, வாய்ப்பு அதுக்கு நான் தனி கட்சி ஆரம்பிக்க வாய்ப்பு இல்ல. வேணா வேற எங்கேயாவது போய் சேரலாம். டிவி கேக்கு வரதுக்கான வாய்ப்புகள்லாம் இல்ல. ஆனா இன்னைக்கு ஒரு பேட்டி கொடுத்ததுல, பிரஸ் மீட் கொடுத்ததுல என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, இப்பதான் அவங்க புதுசா வந்திருக்காங்க, ஒரு புது வீடுக்கு போனா எப்படி இருக்குமோ அதை பாக்கணும், அது எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்து தானே நம்ம முடிவு பண்ண முடியும், உள்ள போனா தானே ஓட்ட உடச்சல் இருக்கான்னு பார்க்க முடியும் அப்படின்னு இப்பதானே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆமா, கஜானாவே காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. அதையும் தாண்டி அண்ணன் 1000 ரூபாய் கொடுத்திருக்காரு. நலத்திட்டங்கள் எவ்வளவு செஞ்சுக்கிட்டு தான் வந்துட்டு இருக்காரு. சும்மாவா நிதி ஆய்வு கூட்டத்துல போய் தமிழ்நாடு முதலிடம் வந்து மார்த்தட்டிக்க முடியும்? ஆனா அவ்வளவு அண்ணன் வந்து பண்ணிருக்காரு. அவர் பண்ணல, நிதி ஆய்வு கூட்டத்துல அவர் பேசின வார்த்தைக்கு அவர் வந்து காரணம் இல்ல. ஆனாலும் பண்ணலனாலும் பண்ண மாதிரியே காமிச்சுக்கிட்டாரு. அதான் அண்ணன். இப்ப பெருமை யாரு கிடைச்சிருக்குது? அண்ணனுக்கு தானே கிடைச்சிருக்குது. ஏன்னா வெள்ளம் திங்கிறவன் ஒருத்தன் விரல் சூப்பரவன் ஒருத்தன் சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி அண்ணனுக்கு வந்து இந்த பெருமை வந்து கிடைச்சிருக்குது. ரொம்பவே சந்தோஷமா. இல்ல அண்ணன் அப்படி சொல்ல மாட்டாரு. ஊரா வீட்டு நெய்யில உங்க வீட்டுக்கு ஸ்வீட் செய்யாதீங்க சார்ன்னு சொல்லுவாரு. அது வந்து பழசு, அது முடிஞ்சிருச்சு. இருந்தாலும் பெருமை வந்து அண்ணனுக்கு தான் வந்திருக்கு. இப்போதைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் யாரு? சி ஜோசப் விஜய். இப்ப ஸ்வீட் சாப்பிடுறது சி ஜோசப் விஜய். அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். அதனால அண்ணனுடைய ஆட்சி நல்லா இருக்குன்ற மாதிரிதான் லாரன்ஸ் அவங்களும் வந்து சொல்லியிருந்தாங்க. அப்ப தாவேக்காக்கு வராரு தானே?
வர்றாருன்ற மாதிரி சொல்லிட முடியாது. ஏன்னா அவங்க கண்டிப்பா அண்ணாமலை கட்சிக்கு தான் போயிடுவாங்க. அவங்க அங்கவே வந்து போகட்டும். இங்க நிறைய பேர் கியூல இருக்கிறாங்களாம். ஓ இப்படி இருக்கும்போது அவங்க வந்து வர வேண்டாம். சமூக சேவை நிறைய பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்களே வந்து இந்த சமூக சேவை எல்லாம் பண்ணாங்கல்ல, அந்த ட்ரஸ்ட்ல நிறைய பணம் வந்துடுச்சு. அந்த பணத்தை என்ன பண்றதுன்னு தெரியல. அதுக்காக நம்ம அரசியல்ல வந்து பொது வாழ்க்கையில ஈடுபட்டு எல்லாருக்கும் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க டிசைட் பண்ணி. இதுக்கு முன்னாடி அவர் அதை தானே செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அதுல குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டும் தான் பண்ணாரு. கால் முடியாம இருக்கிறவங்க, மாற்றுத்திறனாளிகளா இருக்கக்கூடியவங்களுக்கு தான் அவர் பண்ணிட்டு இருந்தாரு. மாற்றுத்திறனாளிகளுக்கு செஞ்சுட்டு இருந்தாரு. டிசேபிலிட்டி பீப்புள்ஸ் பண்ணிட்டு இருந்தாரு. அனாதை குழந்தைகளுக்கு பண்ணிட்டு இருந்தாரு. படிப்புக்காக எல்லாமே செலவு பண்ணாரு. எல்லாமே செஞ்சாரு. மக்களுக்கு எனக்கும் உங்களுக்கும் அவர் எதுவும் செய்யல இல்லையா? நமக்கும் செய்யணும்ல. இப்ப ஒரு நாட்டுல ஒரு கொஞ்சம் பேருக்கு மட்டும் செஞ்சுட்டு மத்தவங்களுக்கு செய்யலைன்னா நமக்கும் வருத்தம் இருக்கும்ல. இப்ப ஒரு வீட்டுல 10 பிள்ளைங்க இருக்காங்க. உங்களால சம்பாரிச்சு சாப்பிட முடியாதா? கண்டிப்பா நம்மளால வந்து முடியும். இருந்தாலும் அவருக்கு ஒரு ஆசை இருக்கலாம். இப்ப ஒரு வீட்டுல 10 பிள்ளைங்க இருக்காங்க. 5 பிள்ளைய நல்லா படிக்க வச்சு நல்லா பாத்துக்கிட்டு மிஞ்ச 5 பிள்ளைய படிக்க வைக்கலன்னா அதுங்களுக்கு வருத்தம் இருக்கும்ல. அது மாதிரி லாரன்ஸ் மாஸ்டர் நம்ம இது மாதிரி அவங்களை தனிச்சு விட வேண்டாம். தமிழ்நாடு இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் நம்ம வந்து இந்த சாதி மதம் இதெல்லாம் கடந்து காத்து எப்படி எல்லார்கிட்டையும் போகுதோ அது மாதிரி நம்ம உதவி செய்யணும்ன்ற மாதிரி முடிவெடுத்து அவர் வர்றாரு. சரி, அது எல்லாமே சரிதான். சரி, தாவேக்காக அவர் ஆதரவா பேசுறாரு, வரன்னு நினைக்கிறாரு, எல்லாம் ஓகே. அது எப்படி மக்களை நாயோட ஒப்பிட்டு பேச முடியும்? பேயோட ஒப்பிட்டாதான் நீங்க கவலைப்படணும். நாயோட தானே நன்றி உள்ள ஜீவனுங்க. ஏங்க நீயா நானால ஒரு ஷோவே போனுச்சுங்க 2 வாரத்துக்கு. தெருநாய்கள் விசஸ் வீட்டு நாய்கள் அப்படின்ற மாதிரி. நாய்கள் நன்றி உள்ளதுங்க. நமக்கு பாதுகாவல் கொடுக்கும். அது நமக்கு சம்பளம் கொடுக்க தேவையில்லை, எதுவுமே பண்ண தேவையில்ல. ஒருவேளை சோறு வச்சிங்கன்னா கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு நம்ம கூட அது இருக்கும். அதை தாண்டியும் இருக்கும். நம்ம செத்தா நம்ம வந்து இந்த உலகத்தை விட்டு போனா கூட நம்ம நினைச்சு அது வந்து கண்ணீர் விடும். எவ்வளவோ நம்ம திரைப்படங்கள்ல பாத்திருக்கோம், நேராவே நம்ம வந்து பாத்திருக்கோம் இல்லையா? நாயோட கம்பேர் பண்ணது வந்து அவ்வளோ பெரிய தப்பெல்லாம் இல்ல. நீங்க பேயோட நீங்க மக்கள்லாம் ஒரு பேய் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாதான் நம்ம கோவப்பட்டுக்கணும். ஐயோ நம்மளெல்லாம் பேயின்னு சொல்லிட்டாங்களே நீங்க வந்து கோபப்படணும். அப்படி நடக்கல இல்ல. அப்ப அடுத்த படம் ப்ரொமோஷனுக்கு தான் இந்த வேலையை பார்த்துட்டு இருக்காருன்றீங்களா? ஒருவேளை அப்படி கூட இருக்கலாம். ஏன்னா அண்ணன் கட்சிக்கு அவங்க வரல, அதனால நம்ம அவங்கள பத்தி பாசிட்டிவா பேசணும்ன்ற. அண்ணன் கட்சிக்கு வராரா இல்லையா? தாவேக்காக்கு ஆதரவா பேசுறாரு, மக்களை நாய்களோட ஒப்பிடுறாரு. ஆதரவா பேசல, அவர் வந்து உண்மையை பேசுறாரு. இந்த 1 மாசம் ஆட்சி காலம் எப்படி இருக்கு நிருபர் கேட்கும் போது நான் பாத்துட்டு தான் இருக்கேன், நல்லா இருக்கு. இப்ப புது வீட்டுக்கு போறோம்னா போனதுக்கு அப்புறம் தான் ஃபேன் ஓடுதா, பைப்ல தண்ணி வருதான்னு பார்க்க முடியும். வெளியில இருந்துகிட்டே நம்ம சொல்லிட முடியாது. அண்ணன் இப்பதான் போயிருக்காரு, ஒண்ணு பாத்துட்டு இருக்காரு, நல்லா இருக்குன்னு தான் வந்து ஆதரவா தான் பேசியிருக்காரு. அதாவது பாராட்டி இருக்காரு, இந்த நல்லா இருக்கு ஆட்சின்ற மாதிரிதான் சொல்லியிருக்காரு. அதாவது புது வீடு இருக்குல்ல, இதுக்கு முன்னாடி ஒருத்தங்க வாடகை இருந்திருப்பாங்க. அவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா எல்லாத்தையும் சரியா பயன்படுத்திருப்பாங்க. போனதுக்கு அப்புறம் தண்ணி கரண்ட் பில் இதெல்லாம் வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு மீட்டர் ஆஃப் பண்ணி வச்சிருப்பாங்க, தண்ணி பழுப்ப மூடி வச்சிருப்பாங்க. அப்படியான ஒரு வேலைகள் தான் இங்க நடக்கும். அப்படி மூடி வச்சதை போய் இவங்க திறக்க வேண்டியது இவங்களுடைய கடமை. அதை செய்யாம இருக்காங்களே. இல்லையே, செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. அது வந்து யார்கிட்ட கேள்வி கேட்கணும்? நீங்க அங்க கேட்கணும். சும்மா நீங்க வந்து தமிழக அரசை கேட்க கூடாது. வேற எந்த அரசை கேக்குறது? அந்த துறைக்குன்னு அமைச்சர் இருக்காங்கல்ல, அது கேரள முதலமைச்சரை போய் கேட்போமா? அந்த மின்சார துறைக்கு யாரு இருக்கிறாங்களோ அவங்கள வந்து கேட்கணும். நம்ம ஏற்கனவே சொன்னோம், இப்ப வந்து தமிழக அரசு என்ன புடுங்குனுச்சு அப்படின்ற கேள்வி வரக்கூடாதுன்றதுக்காக தான் ஃபியூஸ் கேரியரை புடுங்கிட்டு இருக்காங்கன்ற மாதிரி மீம்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. ஆனா அது உண்மை கிடையாது. எவ்வளவு சீக்கிரம் தமிழ்நாட்டுக்கு இது பண்ண முடியுமோ, ஏன்னா 3500 மெகாவாட்ஸ் மட்டும்தான் அந்த அவ்வளவுதான் உற்பத்தி பண்ண முடியும்ன்ற மாதிரி ஒரு சிஸ்டம் இங்க இருக்கு, ஒரு இது பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா சென்னைக்கு தேவைப்படுது எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 5000 மெகாவாட்ஸ் நமக்கு வந்து தேவைப்படுது. அப்ப 1500 இடிக்குதா இல்லையா? அதை நம்ம மேனேஜ் பண்ணணும்னா அங்கங்க ஷட் டவுன் வந்து ஆகதான் செய்யும். அப்ப அதை மேனேஜ் பண்றதுக்கு இந்த அரசு என்ன சிறப்பு திட்டம்? கூடிய சீக்கிரம் செய்வாங்க. நீங்க வந்த உடனே வந்து தாய் தக்கான்னு குதிக்க கூடாது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அவகாசம் கொடுங்க. அதுதான் வந்து லாரன்ஸ் மாஸ்டர் சொல்லிருக்காங்க. இல்ல வெயிட் பண்ற நேரத்துல ஆர்டிஸ்ட்க்கு திருடிட்டு போயிடுறாங்களே, அதை கண்டுபிடிக்கணும். அதுதான் இப்ப சிங்கப்பெண் படை இறங்கி இருக்காங்கல்ல. ஆர்டிஸ்ட்க்கு கண்டுபிடிக்கதான், பெண்கள் பாதுகாப்புக்கு இல்ல. இல்ல இது பெண்கள் திருடி இருந்தா, ஏன்னா இந்த காலத்துல திருட்டு நாய்ங்க யாருன்னே தெரியல, பொம்பளையா ஆம்பளையா யாருன்னே தெரியல, எல்லாமே திருட்டு நாய்ங்களதான் இருக்கிறாங்க. அதைத்தான் லாரன்ஸ் மாஸ்டர் சூசகமா சொல்லியிருக்காரு நாய்ங்களோட ஒப்பிட்டு. அதனாலதான் லாரன்ஸ் மாஸ்டர் அவர்கள் பேசுறதுக்கு முக்கிய காரணம். இந்த நாய்களை ஒப்பிட்டு பேசுனதும் இன்னொரு ஞாபகம் வருது. சமீபத்துல ஒருத்தர் பேசுனது நடிகர் மாஸ்டர் மகேந்திரன் அவர்கள். ஆமா ஆமா, அவருமே வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் போறதுக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு வார்த்தை பேசியிருக்காரு. அது என்ன எப்படி பாக்குறீங்க? சோலார் சிஸ்டம் கொண்டு வந்து வைக்கிறது. ஆமா, சோலார் சிஸ்டம்னா என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம சோலார் ஃபேமிலியில இருக்கக்கூடிய பூமியும் அதுல ஒண்ணு.
இப்ப பூமியில இருக்கக்கூடிய தமிழகத்துல மட்டும்தான் அண்ணன் சிஎம்மா இருக்காரு. கூடிய சீக்கிரமா சோலார் ஃபேமிலிக்கே அண்ணன் வந்து ஆட்சி அமைப்பாரு. 8 கோள்கள் இருக்கு இல்லையா, சூரிய குடும்பத்துக்கே 8 கோள்கள் இருக்கு இல்லையா, இந்த 8 கோள்களுக்குமே அண்ணன் வந்து அரசனா இருப்பாரு, சிஎம்மா இருப்பாருன்ற மாதிரி அவங்க நிர்வாகிகள்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. இப்ப தமிழகத்துல முதலமைச்சரா இருக்கிறாங்க, அப்புறமா கர்நாடகா, அப்படியே பார்டர் விட்டு பார்டர் போய் அங்க வந்து பிரதமராகி PM அமெரிக்க பிரதமர் எல்லாத்தையும் தாண்டி சோலார் சிஸ்டம்க்கே வந்து அதுக்கு ஒரு புது பேர் வைக்கணும். என்ன பேர் சொல்லலாம்? யூனிவர்சல் லீடர் அப்படின்ற மாதிரி வச்சிடலாம். உலகத்துக்கே அவங்கதான் யூனிவர்சல் மினிஸ்டர்னு சொல்லுவோமா? மினிஸ்டர் தான், அமைச்சர். இப்போ லீடர் தான், யூனிவர்சல் லீடர், யூஎல் தான் அவரு, தலைவர், உலகத்தின் தலைவர்ன்ற மாதிரி பேர் வச்ச மாதிரி தாவேக்கா. உலகம்னா அது நம்மளது மட்டும் தான் உலகம். அப்ப சோலார் ஃபேமிலி லீடர்னு வச்சிடலாம். சோலார் ஃபேமிலி லீடர் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். நல்லாதான் இருக்கு. எஸ்எஃப்எம் விஜய் அவர்கள். ஆனா அந்த இடத்துல டீ வரலையே, டீ வந்தா நல்லா இருக்கும். டீன்ற லெட்டர் வரலையே. ஆமா, வரணும். தளபதி மட்டும் இல்லாமல் டீக்கு இன்னொரு இதுவும் இருக்கு, அது வந்து வரணும், வந்தா நல்லா இருக்கும். என்ன இருக்கு அது உங்களுக்கு தெரியாது, நிர்வாகிகள்ட்ட கேட்டா கண்டிப்பா சொல்லுவாங்க. எதிர்காலத்துல கட்சியில சேரக்கூடிய முக்கிய நிர்வாகியா இருக்கலாம். டீனா தலைவர், தளபதி இப்படி கூட வரலாம். ஹீரோயின் பேர் அந்த மாதிரி கூட இல்ல, அந்த மாதிரி கூட வரலாம் அப்படின்னு சொல்றேன். அவங்க எல்லாம் தாவேக்கா நிர்வாகிகள் சந்தோஷப்படுவாங்க இது மாதிரி வந்தா. நீங்க சந்தோஷப்படுவீங்களா? எனக்கு மனதளவுல சந்தோஷமாக இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். அது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இல்ல, அங்கங்க கரண்ட் தட்டுப்பாடுகள் நிறைய வருதுல. என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க விஜய் அண்ணா கிட்ட கேள்வி கேட்டா கரண்ட் வந்துருமா? லாஜிக் தானே, லாஜிக் தானே. இப்ப தமிழ்நாடு முதலமைச்சரா இருக்கிறாங்க, மின்சாரத்துறை மட்டுமே இவங்க வந்து பாக்கல இல்லையா? நீங்க சும்மா உங்கள்ட்ட போயிட்டு கரண்ட் இல்லைன்னா வந்துருமா? இவ்வளவு நாள் ஜாலியா தானே இருந்தீங்க டிஎம்கே ஆட்சியில, இப்ப கொஞ்சம் கஷ்டப்படுங்க. இத்தனை நாள் ஜாலியா தானே இருந்தீங்க. லாஸ்ட் 5 வருஷத்துல உங்களுக்கு பவர் கட் கிடையாது, தண்ணி கரெக்டா வந்துச்சு, மழை காலத்துல எல்லாம் உங்களுக்கு சீக்கிரமா தண்ணியை வடிய வச்சுட்டாங்க, நீங்க பெருசா அவஸ்தைப்படல, பெருசா உயிர்கள் வந்து பாதிக்கப்படல, புயலாக இருக்கட்டும் எதாக இருக்கட்டும் ஒன்னும் அதுக்கு ஆகல. ஜாலியா தானே இருந்தீங்க 5 வருஷம் டிஎம்கே ஆட்சியில. இப்ப இந்த 1 மாசம் தானே பவர் கட், டெய்லியுமா பவர் கட் ஆகுது. அதாவது 24 மணி நேரமா பவர் இல்லாம இருக்கு. ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் தானே, கொஞ்சம் கஷ்டப்படுங்கல்ல அண்ணனுக்காக. 4 மணி நேரம் 5 மணி நேரம் தான் கரண்டே இருக்குதான், மத்த நேரங்கள் கரண்ட் இல்லாம போயிடுது. சரி, 5 மணி நேரம் இருக்குல்ல, நீங்க சந்தோஷப்படுங்க, இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு ஏன் கவலைப்படுறீங்கன்ற மாதிரிதான் அப்படின்ற மாதிரிதான் மகேந்திரன் அவர்கள் வந்து பேசி இருக்கிறாங்க. அதையும் தாண்டி அவங்க என்ன பேசிருக்காங்கன்னா, சும்மா அண்ணனை கேள்வி கேட்காதீங்க, டைம் கொடுங்க ஒரு 6 மாசம், ஏன் இப்படி பண்றீங்க, வந்த உடனே உங்களுக்கு வந்து எல்லாம் பண்ணிடணுமான்ற மாதிரி மகேந்திரன் கேட்டிருக்காரு. சரி, ரொம்ப சரியான கேள்வின்னு நம்ம எடுத்துக்கலாம். நீங்க எனக்கு ஒரு 10,000 ரூபாய் கடன் தரீங்க, நீங்க திருப்பி வந்து என்கிட்ட கேட்க கூடாது, ஏன் திருப்பி காசு கொடுங்க, எப்ப கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்க கூடாது. அது சரியா? அது எப்படி தவறியா இருக்கும்? கூடிய சீக்கிரம் அந்த மாதிரி நடக்கும். அண்ணா ஆட்சியில அண்ணன் எல்லாருக்குமே எல்லா தேவைகளுமே கொடுத்துருவாரு. இல்ல நான் என்ன சொல்றேன்னா, மாஸ்டர் மகேந்திரன் அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னாரு, கேள்வி கேட்டா அது சரியாயிடுமா அப்படின்னு சொல்லி கேட்டாரு. நீங்க எனக்கு ஒரு 10,000 ரூபாய் கடன் கொடுத்துருக்கீங்க, இப்ப நீங்க அதை திருப்பி கேட்க வரீங்க, எப்பப்பா கொடுப்ப அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை கேட்பீங்க. நீங்க சும்மா என்ன கேளுங்களேன், 10,000 வாங்கினில்ல, சோறு தானே திங்கிற, சூடு சொரணமான வெக்கம் இருக்குதா உனக்கு, வாங்கின 10,000 எப்ப கொடுப்ப, இந்த மாதிரிலாம் இப்படி கேள்வி கேட்டா உங்களுக்கு காசு கிடைச்சிருமா? ஏன் கேள்வி கேக்குறீங்க? கேள்வி கேட்டா உடனே கிடைச்சிருமா? அப்பதானே நீங்க வந்து ப்ராசஸ்ல இறங்குவீங்க. ஆனா வந்து இப்ப நான் உங்கள்ட்ட 10,000 கொடுத்தா நான் உங்கள்ட்ட கேக்குறேன். இப்ப விஜய் அவர்கள் வந்து தமிழ்நாடு முதலமைச்சரா தான் இருக்கிறாங்க, மின்சாரத்துறை அமைச்சரா இல்ல. அவங்கள்ட்ட போயிட்டு கரண்ட் வேணும்னா அங்க என்ன ஆஃப் ஆன் சுவிட்ச் அவங்க வச்சிருக்காங்க. இதைத்தான் மகேந்திரன் அவர்கள் தெளிவுபடுத்துறாங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் புரியல, சைல்டு ஆர்டிஸ்ட் எப்பவுமே பொய் சொல்ல மாட்டாங்க. நாட்டாம படத்துல சைல்டு ஆர்டிஸ்டா இருப்பாரு. ஒரு பொண்ணுக்கு ஒரு வன்கொடுமை நடக்கும், அந்த கொடுமைய அந்த நாட்டாம தீர்ப்பு சொல்ற இடத்துல யாருமே வந்து முன்னாடி சொல்ல மாட்டாங்க. பொன்னம்பலம் தான் இதை பண்ணாரு, இந்த பிள்ளைய வந்து கெடுத்தது அவர் தான் யாருமே சொல்ல மாட்டாங்க. ஆனா 4 வயசு சைல்டு ஆர்டிஸ்ட் இருக்கக்கூடிய அந்த மகேந்திரன் அவங்க அந்த இடத்துல போயிட்டு அவருக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியாது, அந்த பக்குவம் அவருக்கு இல்ல. ஆனாலும் தாத்தா நான் பார்த்தேன், இந்த அண்ணன் இந்த அக்காவை அழைச்சிட்டு போனாங்க, திரும்பி வரும்போது அந்த அக்கா அழுதாங்க, அவங்க சட்டை கிழிஞ்சிருந்துச்சு, வெளியில இருக்க கூடதெல்லாம் நோட் பண்ணி அவ்வளவு அழகா அவர் வந்து சொல்லியிருப்பாரு. சைல்டு ஆர்டிஸ்ட் என்னைக்குமே வந்து பொய் சொல்ல மாட்டாரு. அதுக்காக அன்னைக்கு 4 வயசுல அவருக்கு இருந்த அதே அறிவு தான் இன்னைக்கும் அவருக்கு இருக்கான்னு நீங்க வந்து கேட்க கூடாது. இல்ல, அப்படியான ஒரு செயல்பாடுகள்ல தானே அவர் இருக்காரு. கேள்வி வந்து நீங்க கேளுங்க, யார கேட்கணுமோ அவங்கள நீங்க கேட்கணும். டைரக்டா உங்க தொகுதியில இருக்கக்கூடிய லைன்மேன் யாரு, ஈபில இருக்கக்கூடியவங்கள கேட்கணும். அதையும் தாண்டி மின்சாரத்துறை அமைச்சரை கேட்கணும். இவங்க எல்லாம் பதில் சொல்லல அப்படின்னாதான் நீங்க அண்ணன்ட்ட வரணும். நீங்க ஸ்ட்ரெயிட்டா எடுத்தவொடனே என்ன சிஎம் இப்படி ஆயிடுச்சு, நான் முதலமைச்சரை எப்படி ஆயிடுச்சு, நீங்க வந்து அண்ணனை சும்மா வம்பிழுக்க கூடாது.
அப்ப எதுக்குதான் அண்ணன் கிட்ட போய் கேக்குறது? அண்ணன்ட்ட நீங்க என்ன கேட்கணும்னா, இப்ப ஜிடிபி 2 டிஜிட்ல இருக்குதா, இது வந்து அடுத்து 1 டிஜிட்ல வந்துருச்சு அப்படின்னா நீங்க வந்து கேட்கணும். என்னன்னா 2 டிஜிட்ல இருந்துச்சு இப்படி ஆக்கிட்டீங்களேன்ற மாதிரி கேட்கலாம். மகேந்திரன் அவர்கள் நீங்க சொல்ற மாதிரி சரியான விஷயங்களா இருந்தாலும் தான் வீட்டுல இருந்து கரண்ட் எடுத்துக்க அப்படின்னு சொன்னார் இல்லையா? இப்ப எத்தனை பேர் போய் அவர் வீட்டுல பிளக் பாயிண்ட்ல சொருவி கரண்ட் எடுத்துக்கிட்டு இருக்க முடியும்? ஒரு விஷயம் வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும், இந்த இடத்துல அவருக்கு அந்த மனசு இருக்கு, கொடுக்க முடியாதுன்னு தெரிஞ்சாலும் எல்லாருக்கும் கொடுக்கணும்ன்ற மனசு இருக்கு. அதான் அண்ணன் ஃபேன் அப்படின்னு எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. இப்ப அடுத்ததாக ஒரு பிளான் கொண்டு வருவாங்க. விட செல்லூர் ராஜு அவர்கள் வைகை அணையில இருந்து நீர் ஆவியாகுதுன்னு தெர்மாக்கோல் போட்டு மூடினாங்க. மிகப்பெரிய திட்டமா அது வந்து மாறுனுச்சு. பயங்கரமா சந்தோஷ மகிழ்ச்சியில இருந்தாங்க. அந்த திட்டத்தை பார்த்த எல்லாருமே சிரிச்சு சிரிச்சு வயிறு தான் வலிச்சுது. அது ஒரு பக்கம் இருந்தாலும் தாவேக்காவுடைய எம்எல்ஏ ஒருத்தர் கூட என்ன பண்ணாருன்னா குப்பையை எடுத்துட்டு போய் கல்குவாரியில கொட்டுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அதே மாதிரி இப்ப தாவேக்கால இருந்து வருவாங்க. நம்ம ஏன் வீட்டுக்கு வீடு சோலார் சிஸ்டம் அமைக்க கூடாது? நம்ம சோலார் பேனல் ஒவ்வொரு வீட்டுக்கும் அமைச்சிட்டா கண்டிப்பா பவர் கட்டுன்ற இஷ்யூவே வராதுல்ல. அது மாதிரி ஒரு சிறப்பான திட்டத்தை கூடிய சீக்கிரம் கொண்டு வருவாங்க. நீங்க வேணா பாருங்க. கண்டிப்பா வீட்டுக்கு சோலார் சிஸ்டமா? வீட்டுக்கு சோலார் பேனல் வச்சிருவாங்க. அது மூலமா அவங்களுக்கு வந்து கரண்ட் கிடைச்சிடும். அவங்களுக்கு பவர் கட்டுன்ற ஒரு பிரச்சனையே வராது. நிம்மதியா இருக்கும். அப்ப மழை காலங்கள்ல என்ன பண்றது? மழை காலத்துல என்ன பண்ணலாம்? சூரியன் வராது இல்லையா? அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? பாலைவனத்துல கொண்டு போய் வச்சிடலாம். எங்காவது தார் பாலைவனம் டெசர்ட் எல்லாம் இருக்கும்ல, அந்த இடத்துல போயிட்டு சோலார் பேனலை வச்சுட்டு இங்க இருந்து ரிமோட் மூலமா ஆக்சஸ் பண்ற மாதிரி டெக்னாலஜி ஒண்ணு கண்டுபிடிக்கலாம். அதெல்லாம் டிவி கேல பண்ணுவாங்க. வரிசையா இப்ப எப்படி குப்பையா வந்து குழியில கொட்டுறாங்க, அது மாதிரி வரிசையா ஒண்ணு கண்டுபிடிப்பாங்க. பாலைவனத்துல வச்சு உலகத்துக்கே நீங்க கொடுக்க போறீங்களா? அப்ப உலகத்துக்கும் கொடுக்கலாம். இல்ல ரொம்ப அப்படியே எப்படி சொல்றது, நம்ம மட்டும்தான் அப்படின்ற மாதிரி செல்ஃபிஷா இருந்தா தமிழ்நாட்டுக்கு மட்டும் வச்சுக்கலாம். செல்பிஷா இருப்பாங்களா மாட்டாங்களா? இப்ப இருக்க மாட்டாங்க. எல்லாருக்குமே இப்ப மகேந்திரனை பாத்தீங்கல்ல, என் வீட்ல இருந்து எடுத்துங்க, நீங்க சொல்லுவீங்களா என் வீட்ல இருந்து எடுத்துக்கப்பான்னு? யாருக்காவது உங்க அண்ணன் தங்கச்சிக்கு கொடுப்பீங்களா? அவரு என் வீட்ல இருந்து கரண்ட் எடுத்துக்கன்றாரு. அப்ப எவ்வளவு பெரிய ஒரு பரந்த மனப்பான்மை. அது மாதிரி செல்ஃபிஷா மகேந்திரன் வீடு உதாரணத்துக்கு வச்சுப்போம், கோடம்பாக்கம் அப்படின்னு வச்சுப்போம். எங்க வீடு வந்து துறைப்பாக்கம் பக்கம் இருக்கு. அப்ப இங்க இருந்து நாங்க எப்படி ஒயர் கனெக்ஷன் கொடுக்கறது? சொல்றதுக்குன்னு மனசு இருந்தா போதும்பா, செய்யணும்னு அவசியம் இல்ல. நான் மாசம் 2600 குடுக்குறேன் அப்படின்னு சொல்றதுக்கு மனசுதான் இருக்கணும். மனசு இருந்தால் மார்க்கபந்து, அவ்வளவுதான். எல்லா பந்தையும் தூக்கி அடிக்கிறீங்களே தவிர ஒரு பந்தும் கோல்ல போய் விழ மாட்டேங்குது. நீங்க வேணா அந்த பாலைவனத்தை வேணா ட்ரை பண்ணி பாருங்க. யாராவது அமைச்சர்கள் உங்களுக்கு தெரிஞ்சாங்கன்னா சொல்லுங்க, அவங்க பிக்கப் ஆயிடும். அப்படி அதுவும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம்? நம்ம தாத்தா பாட்டி காலம் எல்லாம் பாத்துருக்கீங்களா? 50 வருஷத்துக்கு பின்னால போங்க. அவங்க என்ன பண்ணாங்க? சிமிலி விளக்கு, மண்ணெண்ணெய் விளக்கு, அரிக்கன் விளக்கு, இதை வச்சுதான் அவங்க காலத்தை ஓட்டுனாங்க. அதுக்கும் முன்னாடி போனீங்கன்னா 2 கல்ல வந்து சிக்கி முக்கிய கற்களை வந்து தேய்த்து அதுல நெருப்பு வர வச்சு அப்படிதான் வாழ்ந்தாங்க. அந்த மாதிரி வாழ்க்கையே வாழ்ந்துட்டு போகணும். அப்ப விஜய் அண்ணன் தன்னுடைய 10 வீட்டுக்கும் விளக்கு இருப்பாரா? அவர் மட்டும் இல்ல, எல்லாருமே வந்து அவங்க வீட்டுக்கு விளக்கு பிடிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி ஒரு யாராவது வருவாங்க. இந்த திட்டத்தை வந்து கொண்டு வருவாங்க, விளக்கு பிடிக்கும் திட்டம்னு. கூடிய சீக்கிரம் வந்தாலும் மகேந்திரன் தான் வீட்டுல இருக்கிற கரண்ட் எல்லாத்தையும் கொடுத்துட்டு அவர் வீட்டுக்கு விளக்கு பிடிச்சுப்பாரா? அவருக்கு வந்து அந்த மனசை நீங்க பார்க்க மாட்டேங்கிறீங்க. இப்ப வரைக்குமே அவரை பிடிச்சு தொங்கிட்டு இருக்கீங்களே தவிர, நம்ம வீட்டுல அது இருக்குது, எல்லாருக்கும் கொடுக்கணும், எடுத்துக்கோங்கன்னு சொல்றாருல, அந்த ஒரு பண்பு வந்து உங்களுக்கு வந்து தெரியும். நான் என்ன கேக்குறேன்னா, விளக்கு பிடிச்சுப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க இல்லையா, அந்த நிலையில போகும்னு சொன்னீங்களா? அப்ப மகேந்திரன் அவர்கள் தான் வீட்டுல இருக்கக்கூடிய மொத்த மின் சப்ளைகளும் வந்து மத்த எல்லாருக்கும் கொடுத்துட்டு அவர் வீட்டுக்கு விளக்கு வச்சுப்பாரா, விளக்கு பிடிச்சுப்பாரா அப்படின்னு சொல்லி அது வந்து அவர் தான் சொல்லணும். அவர் இந்த இன்டர்வியூ அவர் பார்த்தாருன்னா அதற்கான பதில் அவர் சொல்லுவாரு. ஆனா அவர் நல்ல மனசு இந்த இடத்துல நம்ம வந்து பாராட்டணும். நல்ல மனசு சொல்றாரு இல்லையா, அதை வந்து பாராட்டணும். நல்லா அடிதாங்கியா இருக்காரு. ஏன்னா வீக்கெண்ட்ல சனி ஞாயிறுன்னு பார்த்தா எல்லாருமே அண்ணனை தான் போட்டு அடிப்பாங்க. இந்த வாட்டி அவருக்கு பதிலா இவர் வந்து அடிதாங்கியா வந்திருக்காருன்றது ஒரு பெருமையான விஷயம். அண்ணனுக்கு சரியான ஒரு பாதுகாப்பா அரணா வந்து நின்றுட்டாரு. சரி, இவ்வளவு நல்ல மனசு இருக்குல்ல நம்ம மாஸ்டர் மகேந்திரன் அவர்கள், அவர் ஏன் அரசியலுக்கு வரல? அந்த இடத்துலதான் நீங்க ஒண்ணு வந்து உற்று கவனிக்கணும். சைல்டு ஆர்டிஸ்ட்ல எவ்வளோ படங்கள் அவர் பண்ணாரு இல்லையா? இப்ப அதே மாதிரி அவருக்கு நிறைய பட வாய்ப்புகள் வந்துகிட்டே இருக்கு. ஹீரோவாவும் வருது, வில்லனாவும் வருது. மெயினாவே இவர் ரோல் வச்சு கிட்டத்தட்ட ஒரு 150 படங்கள் கிட்ட இருக்குதான். அது நடிப்பு தானே அவருக்கு வந்து ப்ரொஃபஷன். இப்ப அரசியலுக்குள்ள அவரு குதிச்சுட்டாருன்னா நடிக்க போயிட முடியாது. இப்ப அண்ணா என்ன சொன்னாங்க? ஜனநாயகன் படம் லீக் ஆயிடுச்சு, இது மூலமா ப்ரொடியூசருக்கு நஷ்டம் ஆயிடுச்சு, அதனால நான் இன்னொரு படம் நடிப்பேன்ற மாதிரி அண்ணா வந்து சொன்னாங்க. இப்ப அரசியலுக்கு வந்துட்டாங்க. இப்ப நடிப்புக்கு போறது வந்து டவுட்டா தான் இருக்கு. தன்னுடைய சம்பளத்தை திருப்பி கொடுத்துறதாவும் இல்ல, அதனாலயே இப்ப அவரு பிறந்த நாளுக்கு வந்து ஜனநாயகன் படம் மறுபடியும் ரிலீஸ் ஆகுதுன்ற மாதிரி ஒரு நியூஸும் வந்திருக்குன்னு வச்சுங்களேன். ஆனா மகேந்திரன் அவர்கள் அரசியலுக்கு வந்துட்டாங்கன்னா இந்த பட வாய்ப்புகளும் போயிடும். எங்கேயும் ஜெயிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் இதுவும் போயிடும். ஆத்துல ஒரு காலம் சேத்துல ஒரு கால்னு இருக்க கூடாது. ஏன் தாவேக்கால எல்லாருமே நிக்கிற எல்லாருமே விஜய் அவர்கள் சொல்லி தானே ஜெயிக்க வச்சாங்க.
அப்படிதான் ஜெயிக்க வச்சாங்க. ஜெயிக்காதவங்களும் இருக்காங்கல்ல. ஒன்னும் தமிழக மக்கள் 234 தொகுதியும் தூக்கி அண்ணாட்ட கொடுக்கல, 108 தொகுதி தான் கொடுத்திருந்தாங்க. அதை நீங்க வந்து பாக்கணும். நம்மளே பேசியிருந்தோம், நானே சொல்லியிருந்தேன், அண்ணா அதனால கோபமா தான் இருக்காரு மக்கள் மேலன்ற மாதிரி தாவேகா நிர்வாகிகள் எல்லாம் சொல்றாங்கன்ற மாதிரி நம்மளே பேசியிருந்தோம். தமிழ்நாட்டு மக்கள் ஒண்ணும் அப்படியே வாங்க ராசான்னு சொல்லி தூக்கி வந்து கொடுக்கல, 108 தான் கொடுத்திருந்தாங்க. ஆனா இவருக்கும் தன்னுடைய ஃப்ரெண்ட வந்து ஜெயிக்க வச்சிருக்காங்கல்ல, விஜய் அவர்களுடைய ஃப்ரெண்ட் வந்து ஸ்ரீநாத் அவர்களை இங்கிலீஷ் பேசினாங்களே அவங்கள. ஏன்னா இங்கிலீஷ் பேசுறவங்க வேணும்ல சட்டமன்றத்துல. மகேந்திரன் அவர்களும் ரொம்ப பிரபலமான ஒரு ஆள் தான். தம்பி மாதிரி பிரபலம்னு சொல்லிட முடியாது. சைல்டு ஆர்டிஸ்டா இருந்தாங்க, நிறைய படங்கள் பண்ணாங்க. இப்ப திடீர்னு பார்த்தா படங்கள்லாம் எதுவும் இல்ல. இல்ல தான் தம்பி, நான் அவருக்கு தம்பி, எங்க அண்ணா அவரு அப்படின்னு பேசிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆள் தானே. வந்திருந்தா மக்கள் ஏத்திருப்பாங்க இல்லையா? அதான் படம் கமிட்மெண்ட் ஆயிருக்குல்ல, அவருடைய நடிப்புல இவ்வளவு படங்கள் வர இருக்கு, எல்லாமே பிளாக் பஸ்டர் ஆக போகுது, ஹிட் அடிக்க போகுதுன்ற மாதிரி நியூஸ் இருக்கும் போது விட்டுட்டு வர மாட்டாரு. ஓ, அண்ணன் மாதிரியே கெரியரோட உச்சத்துக்கு போயிட்டு அங்க இருந்து விட்டுட்டு இந்த மக்களுக்கு வரணும், அது மாதிரிதான் வரணும்னு அவர் ஆசைப்படுறாரு. அப்படி கெரியர் உச்சத்துக்கு போலன்னா வரமாட்டாரு. உச்சத்துக்கு போவாரு. உச்சத்துக்கு போயிட்டு அண்ணா மாதிரியே வந்து அடுத்த துணை முதல்வரா மாறதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய மத்ததெல்லாம் பார்த்து. த்ரிஷாக்கு டஃப் தான் துணை முதல்வர் பதவிக்கு. நீங்க ஹீரோயின் இழுத்துக்கிட்டே இருக்கிறீங்க த்ரிஷா அவர்களை மட்டுமே. ஏன் எவ்வளவு ஹீரோயின்ஸ் வந்து அரசியல் இருக்கிறாங்க, நீங்க பாக்கலையா? நீங்க சொன்ன மாதிரி நடிகை கௌதமி அவர்கள் இப்போ அதிமுக இருந்து விலகி இருக்காங்க. காரணம் என்னவா இருக்கும்? நீங்க அதிமுக இருந்து விலகுனதுதான் உங்களுக்கு தெரியும். ஆனா அதுக்கு முன்னால அவங்க பிஜேபில இருந்தே விலகுனாங்க. 25 வருஷம் அவங்க பிஜேபில வந்து இருந்தாங்க. இருந்த என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, அவங்களுடைய 25 கோடி சொத்தை அங்க யாரோ வந்து பறிமுதல் பண்ணிட்டாங்க. ஆனா பறிமுதல் பண்ணவங்களுக்கு தான் மேலிடம் வந்து பாதுகாப்பாரனா இருந்துச்சு. கௌதமி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலன்ற மாதிரிதான். அவங்க 1/4 நூற்றாண்டு 25 வருஷம்னா சும்மாவா? ஏன்னா கௌதமி அவங்களும் ரொம்ப சின்னதா சொல்லிட முடியாது. எவ்வளவு படங்கள் நடிச்சிருக்காங்க, முன்னணி நடிகையா வந்து வளம் வந்திருக்காங்க. கமல்ஹாசன் அவங்க கூட முதல் ஒய்ஃபா அவங்க வந்து செயல்பட்டாங்கன்னு சொல்ல முடியாது, முதல் மனைவியா இருந்தாங்க. இப்படி இருக்கும்போது பாஜக இருந்து ஏன் வந்தாங்கன்னா, அவங்களுடைய சொத்தை ஒருத்தவங்க அபகரிச்சுட்டாங்க, இவங்களுக்கு வந்து நியாயம் கிடைக்கல. இப்ப யாருக்கா இருந்தாலும் வருத்தம் இருக்கும் இல்லையா? அந்த வருத்தத்தோட தான் வந்தாங்க. அதுக்கப்புறமா இபிஎஸ் தலைமையில இவங்க ரொம்ப இன்ஸ்பயர் ஆயிட்டாங்க. நல்லா நம்பகத்தன்மையா இருக்காரு. ஆனா எதிர்கட்சி தலைவரா தான் இருந்தாரு அவரு. இருந்தாலும் நம்பகத்தன்மையா இருக்காரு. இவர்கிட்ட வந்து அந்த ஈகோ இல்ல, ஒரு சர்வாதிகாரம் இல்ல, எல்லாருடையுமே தாயுள்ளத்தோட அரவணைக்கிறாரு. அவர்கள் சொல்லும் போது கூட சொல்லியிருந்தாரு அதை பத்தி. நல்ல தலைவரா இருக்காரு. கட்சியே ஒண்ணு ஆட்டணும் சண்டை போட்டெல்லாம் அவரு புடுங்கல. அவருக்கு உரிமை இருந்துச்சு, தகுதி இருந்துச்சு. சண்டை போட்டு எல்லாம் வந்து யாருக்கிட்ட இருந்து கட்சி புடுங்கலையே, தர்ம யுத்தம் எல்லாம் பண்ணல, அந்த மாதிரி டிராமா எல்லாம் வந்து பண்ணல. அவருடைய மகன அரசியல்ல வர வைக்கணும்னு அவர் எந்த டிராமாவும் வந்து அவர் பெருசா பண்ணல, அதெல்லாம் பண்ணல. ரெண்டாவது சினி ஃபீல்ட்ல இருந்தவங்க தான் எம்ஜிஆர் அவர்களும் ஜெயலலிதா மேடம் அவர்களும் சொல்லலாம். சோ அவங்களுடைய இன்ஸ்பிரேஷனும் இதுக்கு காரணம்ன்ற மாதிரி கௌதமி அவர்கள் வந்து ஏடிஎம்கேல வந்து இணைஞ்சு அங்கேயுமே வந்து கொள்கை பரப்பு துணை செயலாளரா அந்த இடத்துல வேலை பார்த்தாங்க. நட்சத்திர பேச்சாளர்னு சொல்லலாம். ஏடிஎம்கேல நிறைய பகுதியில நம்ம வந்து பாத்திருப்போம். இப்ப கூட எலெக்ஷன் டைம்ல கௌதமி அவர்கள் நிறைய இடங்கள்ல வந்து ரொம்பவே பயங்கரமா பேசியிருந்தாங்க. ட்ரெண்ட்ல வரல, பெருசா ட்ரெண்ட்ல வரலனாலும் விஜய் அவர்கள் ஆக்குபை பண்ணியிருந்தாரு. இன்ஸ்டாகிராம் ஃபுல்லா இவங்க ரூட் மாஃபியா மூலமா இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுன்சர் எல்லாம் இவங்க வேலைக்கு வாங்கி வைக்கல. இருந்தாலும் மக்களுடைய ஆர்வத்தினால அதை செஞ்சாங்க, அந்த மாதிரி செஞ்சாங்க இல்லையா? அது மாதிரியே கௌதமி அவர்கள் வெளியில வந்து பேசப்படல. ஆனா அவங்களும் களப்பணிகள் நிறைய தான் செஞ்சாங்க. இப்ப என்னன்னா, அவங்களுக்கு லாரன்ஸ் மாஸ்டர் மாதிரியே சமூகத்து மேல ஒரு ஆர்வத்துல சமூக சேவை நான் செய்யணும், இந்த புற்றுநோயால பாதிக்கப்பட்டவங்களுக்கு நான் கொடுக்கணும்ன்ற மாதிரி லைஃப் அகைன் ஃபவுண்டேஷன் அப்படின்ற மாதிரி ஒண்ணு ஓபன் பண்ணி கேன்சரால பாதிக்கப்பட்டவங்களுக்கு தொண்டு செய்யறதுக்காக ஒரு சமூக ஆர்வலரா இவங்க வந்து போறாங்க. அப்ப அதிமுக இருக்கும் போது அவங்களுக்கு அங்க சேவை செய்யறதுக்கான வாய்ப்பு இல்லாம போயிடுச்சா? வாய்ப்பு இல்லாம போயிடுச்சுன்றதை விட அங்க இருந்ததுனால அங்க வந்து அவங்க கொள்கை பரப்பு இல்ல, அங்க அவங்க பேச்சாளரா இருந்தாங்கல்ல, அப்பப்ப கூப்பிடுவாங்க, போகணும், அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணணும், பேசணும், அந்த பதவியை வந்து அவங்க தக்க வச்சுக்கணும், இவ்வளவு இருக்குல்ல, இவ்வளவு எதிர்கருத்துகள் இருந்தாலும் பேச முடியாது. அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது சமூக சேவையை தொடர்ந்து பண்ண முடியல இவங்களால. பொது வாழ்க்கையா இல்ல குடும்ப வாழ்க்கையா இல்ல சமூக சேவை வாழ்க்கையா அப்படின்ற போதே அவங்க முடிவு எடுத்திருக்கிறாங்க. சரி, நமக்கு ரெண்டுமே செட் ஆகாது, நம்ம சமூக சேவைக்கு போயிடுவோம் அப்படின்ற மாதிரி இவங்க வந்து முடிவு எடுத்திருக்காங்க. ஒரு பக்கம் தாவேக்காக போறதுக்கான வாய்ப்பு இருக்கு, அதனாலதான் வந்து இவங்க இப்ப விலகி இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்களே. நீங்க என்னமோ திருச்சி தொகுதியில வந்து இவங்களை நிக்க வைக்க போறதாகவும் இவங்க எம்எல்ஏ ஆகி அதுக்கப்புறம் அமைச்சர் ஆக போறதாகும்ன்ற மாதிரி பேசுறீங்க. அண்ணன் தெளிவா சொல்லிட்டாங்க,
திருச்சியில வெறும் 5000 பேருக்கு மட்டும் QR கோடு மூலமா நன்றி சொன்ன ஒரு முதல்வர் நம்ம விஜய் அண்ணா அவர்கள் ஆமா, தான். அந்த அளவுக்கு அரண் பாதுகாப்போட நடந்த ஒரு சம்பவம். ஏன்னா டிஎம்கேல கூட சதி பண்ணாங்க, ஆமா, எவ்வளவு முட்டுக்கட்டை போனாங்க, முட்டுக்கட்டை எல்லாம் போட்டாங்க. நீங்க வந்து 5000 பேரை மட்டும் தான் கூப்பிடணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கல. இப்ப ஆட்சியில இருக்கிறது யாரு? நம்ம அண்ணன் தான். ஆட்சியில அவர் இருக்கும் போதே டிஎம்கே இப்படி முட்டுக்கட்டை போட்டிருக்காங்க. எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் அவங்க முட்டுக்கட்டை போட்டாங்க, 5000 பேர் தான் இருக்கணும்ன்ற மாதிரி. ஆனா இந்த தலைவருமே வந்து வெறும் 5000 பேரை மட்டும் வச்சு, அதுவும் QR கோடு மூலமா ஸ்கேன் பண்ணி உள்ள அனுப்பி நன்றி இது வரைக்கும் யாருக்குமே சொன்னது இல்லை. அண்ணன் மாற்றம்னு சொன்னாங்க. அதை நீங்க இப்பதான் புரிஞ்சுக்கிட்டே வந்துகிட்டு இருக்கிறீங்க. இதுதான் அந்த மாற்றம்ன்ற மாதிரி நன்றி சொல்லிட்டு அப்படியே வாக்கு சேகரிச்சுட்டு வந்தாங்க. அப்ப சிரஞ்சீவி அவங்கள நிறுத்தி இந்த திருச்சியோடைய மண்ணின் மைந்தனை தான் நான் இந்த தொகுதியில நிக்க வைப்பேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்ப அவர் தான் நிக்க போறாரா? அதனால கௌதமி அவர்கள் வந்து இப்ப ஏடிஎம் கிளந்து விலகுனாலும் டிவிகேக்கு போய் இல்ல அம்பாசமுத்திரமோ இல்ல மதுராந்தகமோ இன்னும் சில தொகுதிகள் இடைத்தேர்தல் வருதுல்ல, பெருந்துறை வருது, இந்த மாதிரி தொகுதிகள் எல்லாம் வருது. எங்க ஒண்ணா அவங்க நின்னு அப்படியே அங்க எம்எல்ஏ ஆகி ஜெயிச்சு அதுக்கப்புறமா தமிழக அமைச்சரவை விரிவாக்கம் செய்யும் போது ஒரு அமைச்சர் இவங்க ஆயிடுவாங்களா அப்படின்னா அப்படிலாம் இல்ல. சமூக சேவை பண்ணணும், அதுக்கு வந்து இந்த பொது வாழ்க்கை அரசியல் வாழ்க்கை தடையா இருக்குன்றதுக்காக இவங்க வந்து விலகி இருக்காங்க. அப்ப இந்த பக்கம் அவங்க வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்ல, வாய்ப்புகள் வந்து கம்மி தான். ஆனாலும் கமல்ஹாசன் சார் கொஞ்சம் அடி போடுற மாதிரி தெரியுது கொஞ்சம். ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம், சிங்கப்பெண் படைக்கு அவர் வந்து ஆதரவு கொடுத்திருந்தாரு. என்னதான் அவர் லேட்டாங்க சிங்கப்பெண் படையை ஆரம்பிச்சதாலும் முதல் கையெழுத்து போட்டதே சிங்கப்பெண் படைக்கு தான். ஆனா லேட்டா ஆரம்பிச்சுட்டாங்க. அது வந்து கொஞ்சம் விவாதமா இருந்தாலும் இப்ப மாசா எல்லாரும் ரீல்ஸ் எல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு பயங்கரமா பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பண்ணணுமோ அதை பண்ணலன்னா கூட ரீல்ஸ் எல்லாம் போட்டு எல்லாம் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்காங்க சிங்கப்பெண்கள்லாம். கண்டிப்பா இன்னும் நிறைய ரீல்ஸ் போடுவோம், நிறைய மக்கள் பாத்துக்கிட்டு இருக்காங்க, அவளோட காத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன் ரீல்ஸ் எடுக்கிறாங்கன்றது உங்களுக்கு தெரியல. ரீல்ஸ் எடுக்கும் போது அந்த கேமரால பின்னாடி குற்றவாளிகள் யாருன்னா இருக்கிறாங்களான்ற மாதிரி அந்த 3வது கண்ணு மூலமா சிங்கப்பெண்கள் பாக்குறாங்க. அதுக்குதான் அவங்க ரீல்ஸ் போடுறாங்க. உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அந்த விஷயம் எல்லாம். நுணுக்கங்கள் நிறைய இருக்கு அதுல. இந்த மாதிரியான நுணுக்கங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு இன்னும் அதிகமா போய் சேரணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இப்போதைக்கு இந்த சின்ன உரையாடலை நம்ம முடிச்சுக்கலாம். இன்னும் பல விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கு. நாட்டின் பல நன்மைகளை பேச வேண்டிய தேவை இருக்கு. தொடர்ந்து நம்ம பேசிக்கிட்டே இருப்போம். நன்றி.